ஒடிசாவில் ராஜ்யசபா தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் வாக்குப்பதிவின் போது பாஜக மற்றும் பிஜு ஜனதா தள எம்பிக்கள் மோதியதால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மோதலுக்கான காரணம் என்ன ரமேஷ்? தற்போதைய நிலவரம் என்னன்னு பதிவு பண்ணலாம். ஒடிசாவில் 4 மாநிலங்களவை இடங்களுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஒடிசாவில் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களுடைய அந்த பலத்தின்படி 4 மாநிலங்களவை உறுப்பினர்களை மட்டுமே தேர்வு செய்ய முடியும். ஆனால் பாஜகவுக்கு 2 உறுப்பினர்கள் மட்டுமே தேர்வு செய்ய முடியும் என்கிற சூழலில் 3ஆவதாக ஒருவரை சுயேட்சை ஆதரவோடு பாஜக வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. பிஜு ஜனதா தளமும் 2 பேரை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. எனவே 4 இடத்திற்கு 5 பேர் போட்டி போடுவதால் அங்கு வாக்குப்பதிவு கட்டாயமாகி இருக்கிறது என்பதால் ஒடிசா மாநில சட்டப்பேரவை வளாகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் திடீரென அந்த பகுதியிலே பாஜக மற்றும் பிஜு ஜனதா தளம் கட்சியின் எம்எல்ஏக்களுக்கிடையே ஒரு கைகலப்பும் ஒரு மோதல் போக்கும் ஏற்பட்டது. அதாவது ஏற்கனவே பாஜக பிஜு ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை சார்ந்த எம்எல்ஏக்களுக்கு விலை கொடுத்து அவர்களின் வாக்குகளை வாங்க பார்க்கிறது என காங்கிரசும் பிஜு ஜனதா தளமும் குற்றம் சாட்டியிருக்கின்றன. காங்கிரஸ் மற்றும் பிஜு ஜனதா தளம் கட்சியை சார்ந்த சில எம்எல்ஏக்கள் கட்சி மாறி பாஜக நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் உபாஸ்னா என்கிற ஒரு பெண் எம்எல்ஏ முதலில் அந்த வாக்குச்சீட்டில் ஒருவருக்கு வாக்களித்து விட்டு பின்னர் அதனை அடித்து திருத்தி விட்டு வேறு ஒரு வாக்குச்சீட்டை வாங்கி அதிலும் ஒரு வாக்குகளை செலுத்தியதாக பிஜு ஜனதா தளம் குற்றம் சாட்டியிருக்கிறது. விதிமுறைகளின்படி அந்த வாக்கு செல்லத்தக்கது அல்ல. ஆனால் தேர்தல் அதிகாரி அந்த உபாசனா என்கிற அந்த பாஜக எம்எல்ஏ வழங்கிய அடித்து திருத்தி விட்டு வழங்கிய அந்த வாக்குச்சீட்டை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என முன்னாள் முதல்வர் பிஜு பட்நாயக் அவர்களும் கூட எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இதனால் அங்கு வாக்குப்பதிவு சுமார் அரை மணி நேரம் கூட தடைபட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இதனை முன்வைத்து பிஜு ஜனதா தளம் மற்றும் பாஜக எம்எல்ஏக்களிடையே மோதல் போக்கும் கைகலப்பும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் தலையிட்டு சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து அங்கு தற்போது நிலைமை சுமூகமாக மாறியிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.